குடல்நல குறைவு இல்ல, வேற காரணத்துல வாந்தி எடுப்பாரு. அவர் பேசுறாரியா சிங்கப்பெண் அதிரடி படையில மீட்டிங்ல, ஒவ்வொருவருக்கும் தனி மனித ஒழுக்கம் தேவை. யாரு யார பத்தியா எதை பத்தியா பேசுறது? தம்பி சிரிக்கிறாப்புல. ஒவ்வொருவருக்கும் தனி மனித ஒழுக்கம் தேவை. அதான் சொல்லுவாங்க, சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. The devil quotes the scriptureங்கிறான். தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நான் எதையும் இப்ப விவரமா சொல்ல விரும்பல, மக்களுக்கு எல்லாமே தெரியும். பிளைட்ல சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் இறங்குடா கீழே தோத்து விட்டுருக்கான். இதுக்கு மேல என்ன தனி மனித ஒழுக்கம் இன்னைக்கு வேணாம்? பேசுறாரியா தனி மனித ஒழுக்கம் மனிதருக்கு தேவை. வெக்கமா இல்ல? devil quotes the scripture. இப்படி எத்தனை நாட்கள் தான் போலித்தனமாக ரீல்களிலும் உங்களுடைய சினிமா மோகத்தில் இந்த மக்களை ஆழ்த்தி கொண்டிருப்பீர்கள்? CM விஜய் அவர்களே, உங்களுடைய போலித்தனத்தினுடைய முகமுடிகள் விரைவில் கிழிக்கப்படும். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு நாய் கண்காட்சிக்கு நாயை கூட்டு போவார். ரஷ்யன் படத்துல எல்லாம் நாயை கூட்டிட்டு நாய் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான். வடிவேலு கூட்டு வர்ற நாய் பாத்தீங்கன்னா 4 அடி உயரம், நாய் இல்லட்டு உலகத்துல இப்படி ஒரு நாயை நம்ம பார்த்ததே இல்லடா அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே வடிவேலுத்த பேட்டிலாம் எடுப்பாங்க. இப்படி ஒரு நாய் எப்படிங்க, சூப்பர், நான் அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன் அப்படி பண்ணிட்டு அப்படியே பீலா விட்டுக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த நாய் சாணி போடும். நாய் சாணி போடுது அப்படின்னு பார்த்தா கண்ணுக்குட்டிக்கு நாய் தோல் போத்தி நாய் கண்காட்சி கூட்டி வந்திருப்பாரு வடிவேலு. இன்னைக்கு கண்ணுக்குட்டிக்கு நாய் தோல் போத்தி நாய் கண்காட்சியில எப்படி இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோ, இந்த ஆட்சி என்னைக்கு இருந்தாலும் சாணி போட்டு அது எப்படிப்பட்ட ஆட்கள் என்பதை அவர்கள் காட்டி கொண்டிருப்பார்கள். அதனால ரொம்ப நாளைக்கு இந்த நாடகம் நீடிக்காது. வள்ளி திருமண நாடகத்துல ராஜாவா நடிப்பான் ஒருத்தன், அவன் தான் ராஜா. மன்னா எங்க ராஜகுமாரிகள் எங்கே சென்றார்கள், போய் அழைத்து வருகிறேன் மன்னா அப்படின்னா அவர் தான் ராஜா. அப்படி கும்முன்னு வருவாரு. காலையில பார்த்தா டீ கடையில பீடியை குடிச்சுட்டு ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க. மேடையில விட்டிய ராஜாவா இருந்தவன் காலையில டீயை குடிச்சுட்டு டீ கடையில உட்கார்ந்து இருப்பாரு. அந்த ராஜாவை போய் அந்த ஊருக்கு பிரசிடண்டா போட முடியா? நாடகத்தில் ராஜாக்கள் எல்லாம் ரியல்ல ராஜாக்கள் ஆக முடியாது. உண்மையான ரியல் ஹீரோ யார் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் தான். அவர் ரியல் ஹீரோ அல்ல, ரியல் ஹீரோ. காரணம், அவர் உயிருக்கே பயப்படாத ஒரு முதலமைச்சர். இந்த தோல்விக்கு அவர் பயப்படுவார். என்றாவது நீங்கள் அப்படி நினைத்திருந்தால், எங்கள் துணிச்சல் மிக்க முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்றெடுத்த அந்த அன்பு பிள்ளை இந்த நாட்டில் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அதற்கு ஆதாரம், அதற்கு அத்தாட்சி வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று இந்த ஆட்சியை முகத்திரையை கிழிக்கப் போகிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, சூரியன் உதிப்பது மறைவதும் உதிப்பதும் இயற்கையுடைய நியதி. மறைந்த சூரியன் தொடர்ந்து மறைந்ததாக வரலாறு இல்லை. நாளை மீண்டும் உதித்துக் கொண்டே இருக்கும் சூரியன் போல மக்களிடம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி என் தலைவருடைய பிறந்த நாளில் நீங்கள் அனைவருக்கும் நமது திமுகவிற்காக உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் பணியே மகேசன் பணி என்று செயலாற்றக்கூடிய ஒரே அற்புதமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். நம்ம தலைவர எப்படிப்பட்ட தலைவரியா? அவர்கிட்ட கேள்வி பதிலாம் கேட்டு யாராலையும் அவரை பிரிக்க முடியாது. அப்படி பதில் சொல்வாரு கேள்விகளுக்கு பதில். பத்திரிகையாளரை சந்திக்கிறத ஒரு நாடகம் மாதிரி, ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்தக்கூடிய தலைவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனாலதான் ஒரு உதாரணம் சொல்லுவாரு, சூரியன்
தூரத்தில் இருக்கும் பொழுது ஒரு நரி நின்றுட்டு இருந்துச்சான். அந்த நரியோட நிழல் நீளமா தெரிஞ்சிருக்கு. அந்த நீளமா தெரியவும் நரி என்ன நினைச்சிருக்கு, ஆஹா நம்மள மாதிரி ஆளு உலகத்துல யாருமே இல்லடா, எவ்வளவு பெருசா இருக்கும் பாடுறான்ட்டு. சூரியன் தொலைவில் இருக்கும் போது நரியின் நிழல் நீளமாகத்தான் தெரியும். சூரியன் உச்சத்திற்கு வந்தவுடன் நரியின் நிழல் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டது. இன்னைக்கு சூரியன் தொலைவில் இருப்பதால் நரிகளின் நிழல் நீளமாக இருக்கிறது. சூரியன் உச்சத்திற்கு வந்தவுடன் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் நரிகளுடைய இடம் தெரியாமல் காணா போகக்கூடிய அந்த நரிகள். பேய்கள் ஆட்சி செய்தால் தினம் தின்னும் சாத்திரங்கள்மா. இன்னைக்கு தாவேக்காவுடைய தலைவர் முதல்ல விக்கிரவாண்டியில கூட்டம் போட்டாரோ அப்ப சாக ஆரம்பிச்சவங்கன்னா எல்லா மீட்டிங்லங்க 2 இளவு 3 இளவு செத்து 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 வெறும் பிணங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு தாவேக்காவுடைய ஆட்சி. அவருடைய உச்சகட்டம் எதுன்னா கரூரில் 41 உயிர்களை கொன்ற அந்த பிணம் தின்னும் ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவர் பதவியில் இருக்கிற அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, திருச்செங்கோட்ல தேர் ஓடிக்கிட்டு இருக்கு. தேர்கால இறந்து மாணவர்கள் இளைஞர்கள் தேர்கால சிக்கி இறந்தார்கள். அப்பயே சொன்னா தேர்கால 2 ஊர்கள் சிக்கி சாவது நல்ல அறிகுறி அல்ல, இந்த நாடு நாசமாய் போகிறது என்பதற்கு அதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் எல்லாம் கணித்தார்கள். பார்த்தா எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். நம்ம அமைச்சர் வரிசையா லிஸ்ட் போட்டாரு பாருங்க, அதுல ஒன்ன விட்டுட்டாரு. அவரு தொகுதியில நடந்ததை விட்டுட்டாரு. ஆலந்தூர்ல யாரு ஜிம்ல பிராக்டிஸ் பண்ற உடற்பயிற்சியாளருக்கு தாவேக்காரனே பாலியல் கொடுமை பண்ண, அதனாலதான் அண்ணன் விட்டுட்டாரு. நம்ம தொகுதியில நடந்ததை நம்மளே சொல்லக்கூடாது சொல்லி தாவேக்காவுடைய பொறுப்பாளர் அந்த இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம தாவேக்காவுடைய தலைவர் முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அவர் பேசும்போது எப்படி பேசுவார் பாத்துறீங்களா? நோக்காண்டுவத்தில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த பெற்றோர்கள் அழுகிறது கேட்குதா? அவர் எப்பயுமே முடிக்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்வாரு, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்குது. அது எதுக்காக சொல்றாருன்னா, பெண்களுக்கு மற்ற ஆண்களால் எந்த கொடுமையும் நடக்காது. எங்க தாவேக்காரங்க தான் இந்த வேலையை பூரா பார்ப்பாங்க, கான்பிடண்டா இருங்க. தாவேக்காரர்களிடமிருந்து இன்று பெண்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஐயா சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சிருக்காரு. அவர் அமைச்ச அடுத்த 1/2 மணி நேரத்துலதான் ஆலந்தூர்ல நடந்துச்சு. என்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி படம் நடத்தினாங்களோ அதுல இருந்து வரிசையா ஒரே நாள்ல 5 பாலியல் வன்கொடுமை. எங்க போச்சு? சினிமாவில் அந்த காட்சியை பார்த்து பார்த்து சினிமாவில் நடக்கிற மாதிரியே நடக்கணும், தனியா நடந்து போங்க. அப்படி ஒரு ரோடு நீங்க பார்த்திருக்கவே முடியாது, சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். தனியா நடந்து போங்க. அந்த நேரம் ஒரு 2 பேர் தண்ணியை போட்டு கொண்ட பாட்டி சூப்பர் பாட்டி மாப்பிள அப்படின்னு பின்னாடி போய் அப்படின்னா உடனே அந்த ஓடும். எங்க பார்த்தாலும் ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். அப்ப வெறும் தண்ணி ரோட்ல அந்த பிள்ளையா ஓடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு விஜய் அப்படின்னு கத்தான். 4-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருப்பேன். யாரு? கதாநாயகன். உடனே பைக் எடுப்பான் ஐயா, வந்து பேக் வீல்ல மட்டும் ஓட்டிட்டு வருவான். அது வரைக்கும் அந்த 2 பேரும் பேசாம தான் இருப்பாங்க. அவர் வர வரைக்கும் சொல்லிருப்பாங்கல்ல டைரக்டர், தொற்றாதரா அண்ணன் வந்துகிட்டு இருக்காரு வந்து அந்த பிள்ளைக்கு அட்டையில அவர் பூந்து உடனே அடிக்க மாட்டாரு. அந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு குத்து விடுவாங்க, கீழே விழுவாரு.
இந்த உதட்டுல லேசா ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை தொடச்சோன்னா ஒரு 25 பேர் லாரியில இருந்து இறங்குவாங்க. ஒரு எல்லை அப்படின்பாரு 15 பேர் விழுவேன். உடனே அந்த பிள்ளை என்னை ஆபத்துல இருந்து நீங்க தான் காப்பாத்துனீங்க. உடனே இவரு என் கடமை தானம்மா நான் செஞ்சேன். உலகத்துல எங்கேயா இருக்கேன் இப்படி ஒரு கடமை செய்யறேன். சினிமாவில மட்டும்தான் பார்க்க முடியும். விஜய் அவர்களின் சினிமாவின் கவர்ச்சியில இன்னைக்கு மக்கள் மயங்கி அந்த போதையில இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காங்க. நிற போதையில இருக்கவன டக்குன்னு தெளிய வைக்க முடியாது. பாத்துருக்கீங்களா? அப்படியே கட்டப்பேன். தம்பி சிரிக்கிறாரு. நிற போதையில இருக்கவன உடனே தெளிய வைக்க கூப்பிடுவாங்க. எந்திரா யாரா நீ அப்படின்னு அவங்க அப்பாவை அப்பாடா அப்பன்னா யாருடா எழுப்பி உட்கார வைப்பாங்க. இங்கிட்டு விழுவான் இங்கிட்டு விழுவான். என்ன செய்வாங்க பாத்துறீங்களா? வாளியில ஒரு 10-20 வாளி தண்ணி எடுத்து ஊற்றி அவனை போட்டு படுக்க போட்டு இதை போட்டு அதை போட்டு அப்படியே கிடந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு அவனா எந்திரிச்சு வேட்டி கட்டி காலையில் நடந்து வருவாரு. அப்ப கேட்பாங்க, ஏன்டா சாக்கடையில விழுந்து இந்த அநியாயம் பண்ண? நானா? நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருக்கணும். உன் நிதானத்தை பார்த்தேன்டா. நாங்க சாக்கடையில பன்னிக்குட்டியோட படுத்திருந்தாரான்னு. இன்று மக்கள் சினிமா போதையிலே மயங்கி கிடப்பவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் எது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தான் அந்த மயக்கத்தை இன்னைக்கு தெரிய வைக்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில நம்ம தலைவர், எப்படிப்பட்ட தலைவரியா நம்ம கலைஞர், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் சொல்லக்கூடாது. என்னாலும் தமிழகத்திற்கு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவர் தான் இன்னைக்கு ஆட்சி செய்துட்டு இருக்கார். நம்ம முதல்வர் இப்ப இருக்க ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில ஒரு சர்ச்சில் முழங்கால் போட்டு இப்படியே நடந்து வந்தார். ஏசுனார் பாக்குறாரு. பிரதர் பைபிள வாசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஏசுனாரு. அவரு பைபிள்ல என்ன இருக்கு தெரியுமா? சின்னஞ்சிறு சகோதரர்களுக்கு நீ தீமை செய்துவிட்டு என் முன்னால் இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக் கொண்டு வந்தால் நீ எனக்கு ஏற்றவன் அல்ல. 41 பேரை கொன்னுவிட்டு நீ இயேசுவின் முன்னால் முட்டிக்கால் போட்டு நடிக்கின்ற அந்த நடிப்பை ஏசுனாரே பார்த்துட்டு, என்கிட்ட மட்டும்தான் முழங்கால் போடுவேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எலெக்ஷன்ல ஜெயிச்சோன்னு மூவாம்பிய கோயில்ல போயிட்டு அங்க போய் உட்காந்துருக்கேன். ஏசுனார் பாக்குறாரு. அப்புறம் எனக்கிட்ட எதுக்கு முட்டுக்கால் போட்ட அப்படின்னு ஏசுனார் பாக்குறாரு. திருச்செந்தூர்ல வேல்கம்ப தூக்கிட்டு நடக்கிறாரு. சாய்பாபா கோயில்ல போய் நடக்கிறாரு. 3 மதத்து கோயிலையும் நேசிக்கிறாருன்னு அவங்க ரீல போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்தியாவுடைய இறையாண்மை எதுன்னா, ஒரு மதத்தை பின்பற்று மற்ற மதங்களை மதிப்பவன் தான் உண்மையான இந்தியாவுடைய இறையாண்மையை மதிக்கிறான். நான் கிறிஸ்தவனா இருக்கேன், இஸ்லாமியர்களுடைய மதத்தையும் இந்துக்களுடைய வழிபாட்டையும் நான் மதிக்கணும். அதுதான் கரெக்ட். 3 சாமியும் கும்பிடுறவன் 3 சாமிக்கும் அவன் விசுவாசமா இருக்க மாட்டான். 3 பேரையும் ஏமாற்றுகிறவன் தான். இப்படி நடிப்பில் சிறந்த ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு சி ஜோசப் விஜய். அதுல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் 4 கூட்டணி ஒன்னா போய் ஆளுக்கு 2 எம்எல்ஏவை சேர்த்துக்கிட்டாங்க. அதுல மாண்புமிகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் மந்திரி ஆயிட்டாரு. இன்னொருத்தர் IUML அவர் மந்திரி ஆயிட்டாரு. காங்கிரஸ்ல 2 பேர் மந்திரி ஆயிட்டாங்க. ராகுல் காந்திய என்னுடைய தலைவர் எப்படி மரியாதையாக நடத்தினார். இந்தியா கூட்டணியை உருவாக்கியதே நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தானையா? யாரு நிதிஷ்குமார் இருந்தப்பயே இந்தியா கூட்டணியை உருவாக்கி நம்ம ஒய்எம்சிஏ திடல்ல தான் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களையும் தமிழகத்திற்கு வரவழைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய தலைவர் நம் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது மட்டுமா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களை எல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டார்.
யாரா தெரியுமா? நம்ம ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜாவோட மனைவி ஆனி ராஜா, நம்ம மகாராஷ்டிராவினுடைய நம்ம இவரு சுப்ரியா சாஹூ, அவங்க பழைய முதலமைச்சருடைய மக சுப்ரியா சாஹூ, அதே மாதிரி நம்ம மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், தேஜஸ்ரீ யாதவ் அவருடைய மனைவி, அதே மாதிரி முலாயம் சிங் யாதவருடைய அந்த கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி, இப்படி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் தலைவர்களாக இங்கே வரவழைத்து இந்தியா கூட்டணியை இந்தியாவிலே மிகப்பெரிய கூட்டணியாக உருவாக்கியவர் நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படிப்பட்ட ராகுல் காந்தியை பிரதமர் என்று அறிவித்தவரே நம்ம தலைவர் தான். ஆனா பதவியேற்பு கூட அன்னைக்கு ராகுல் காந்தியை எப்படி நிப்பாட்டிருந்தாங்க பாத்தீங்களா? பப்புன் மாதிரி நின்றுட்டு இருந்தார் நடுவுல இருந்தா. மந்திரிகள்லாம் பதவி ஏற்றுட்டு முதலமைச்சருக்கு ஒரு கும்பிடு, கவர்னருக்கு ஒரு கும்பிடு, ஒருத்தர் கூட ராகுல் காந்திக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லல. ராகுல் காந்தி ஒரு பஃபன் போல் நடத்திய ஒரு இயக்கம் தான் இன்னைக்கு தாவேகா என்ற கட்சி. ஆனாலும் அப்படி உங்களை உயர்த்திய அந்த தலைவரை இன்று முதுகில் குத்திவிட்டு நீங்க துரோகம் செய்திருக்கிறீர்கள். இந்த துரோகத்திற்கு காங்கிரஸ் கட்சி எந்த நாளும் பதில் சொல்லித்தாகணும். இன்னைக்கு ராகுல் காந்தியோட மொழியிலேயே சொல்றேன், ராகுல் காந்தி will never ever enter into the parliament head of India. Never ever. அவர் தான் எப்பயும் இந்த வாக்கியத்தை சொல்வார். பிஜேபி will never ever enter into Tamil Nadu. யாரு? ராகுல் காந்தி சொன்னார். இன்னைக்கு அதே வாக்கியத்தை வச்சு சொல்றேன், ராகுல் காந்தி will never ever become the prime minister of India. காரணம், என் தலைவருக்கு நீங்கள் இழைத்த துரோகம் வாழ்நாள் முழுவதும் உங்களால் பிரதமராக முடியாதுங்கிறது இந்த பல்லாவரத்துல எங்கள் மக்கள் முன்னால நான் இன்னைக்கு சபதமா சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், இப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய ஆட்சியில இந்த 5 ஆண்டுகள் தமிழகம் நடைபெற்றது. உயிருக்கே பயப்படாத தலைவரியா என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 1976ஆம் ஆண்டு மாணவர்களுடைய மாநாடு, மாணவர் அணி மாநாடு கோயம்புத்தூர்ல நடக்குது. அப்ப எல் கணேசன் அவர்களுடைய, இல கணேசன் அவர்களுடைய தலைமையில அந்த மாநாடு, நம்ம எல் கணேசன் அவர்களுடைய தலைமையில மாநாடு. அப்ப ஒரு மாணவரா சின்ன வயசுல அந்த மாநாட்டுக்கு கூட போய் தலைவர்கிட்ட உட்கார்ந்து இருக்காரு நம் தளபதி ஸ்டாலின். நான் இந்த மாநாட்டுல பேசுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அதனால பெரிய உடனே தலைவர் மகன் வாழ்த்து கொடுத்துருவோமா, நாங்க குறிப்பிட்ட நேரத்துல தான் உன்னை பேச வைப்போம் அப்படி சொல்லி எல் கணேசன் அந்த லஞ்ச் பிரேக்ல நம்ம தலைவர் ஸ்டாலினை பேச வைக்கிறாரு. அப்ப அவர் பேசிய பேச்சு என்ன தெரியுமா? எங்க அப்பாவுக்கு 4 ஆண் குழந்தைகள். நான் ஒருத்த மொழிக்காக செத்து போனால் நீன்று 3 பேரும் என் தந்தையை காப்பாற்றி விடுவார்கள். தமிழ் மொழிக்காக இந்த ஸ்டாலின் உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறேன்னு கோயம்புத்தூர் மாணவர் அணி மாநாட்டுல உயிரையும் பணைய வைத்து பேசின தலைவர் இந்த தோல்விக்காக பயப்படுவாரு? முதலமைச்சரானதுக்கு பிறகு அந்த கொரோனா வார்டுல கொரோனா ட்ரெஸ் போட்டு உள்ள போவேங்கிறாரு. டாக்டர் எல்லாம் வேணாங்க சிஎம் வேணாம், நீங்க போகாதீங்க, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஏஜி உங்களுக்கு ஆயிடுச்சு, நீங்க கொரோனா வார்டுக்குள்ள போகாதீங்க. அப்ப தலைவர் சொன்ன பதில், நான் கொரோனா வார்டுக்கு போறதை தடுக்கிறீங்களே, நீங்க எல்லாம் டாக்டர்கள் தானே, நீங்க எல்லாம் போயிட்டு வர்றீங்களே, உங்களுக்கு என்ன ஆகுதோ அதுவே எனக்கு ஆகட்டும், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மக்களை நான் சந்தித்தே ஆவேன்னு சொல்லி கொரோனா வார்டுக்குள்ள உயிரை பணையம் வைத்து சென்ற தலைவர் இந்த தோல்விக்கா பயப்படுவார்? என் தலைவர் சொன்னாரு, 6 மாசம் உங்களுக்கு நாங்க டைம் தரேன், அதனால எங்க கட்சியை நீங்க எங்களுடைய ஆட்சிக்கு நீங்க குறை சொல்லாதீங்கன்னு. 6 மாசம் கழிச்சு நான் குறை சொன்னா என்ன நினைப்பாங்க? டிசம்பர் மாசம் சொல்றேன்னு வச்சுங்க, குமரி பொந்தியில ஜூன் மாதம் ஒரு குழந்தைக்கு 6 மாசம் ஆகுது, இப்ப பேசிட்டு இருக்க, பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்குன்னு கேட்பாங்க.
எந்த நேரத்தில் தவறு நடக்கிறதோ அந்த நேரத்தில் அந்த தவறை சுட்டி காட்டணும். அந்த நேரத்தில் தவறை சுட்டி காட்டுவதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ராஜா வேற யாருமே அழிக்கணும்னு அவசியம் இல்லை, அவனே கெட்டு போயிடுவான்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடும். ஒரு பழமொழி இருக்கு, அந்த பழமொழியை சொல்றதுக்கு நானே சங்கடப்படுறேன். காரணம், உடல் ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளி என்று அழைத்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். தம்பி உட்கார்ந்து இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் முன்ன என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பழமொழி, அது பழைய கிராமத்து பழமொழி, ஊமை ஊரை கெடுக்கும், பெருசாலி வேற கெடுக்கும். இது ரெண்டும் தாவேக்கால இருக்கு. அந்த ஊமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு தயவுசெய்து மன்னிச்சுக்கிறீங்க. முதலமைச்சர் இப்படி அமைதியா அப்படி உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. நம்ம அமைச்சர் வேற செஞ்சு காட்டினாரு. என்ன நடந்தாலும் அந்த பதினோரு சிறுமிகள் ஒரே நாள்ல பாலியல் வந்துருங்க. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டி இருட்டுல ஜனங்க கட்டிட்டு இருக்காங்கயா. கோல வந்துட்டு இருக்கியா இங்க பார்த்தானா? பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல டான்ஸ் ஆனாரு. இன்னும் 20 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 30 அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காரு. பாட்டலுக்கு 30 ரூபா, பாட்டலுக்கு 30 ரூபா, 30 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறது? உங்களுக்கு இப்பயே எவ்வளவு எரிச்சல் வருது, யோசனை பண்ணி பாருங்களேன். சகோதரியை கோச்சுக்கிட கூடாது. வீட்டுல சண்டை வர்றதுல 3 டைப் இருக்கும் பெண்கள். சில பேர் திட்டணும்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இந்தடி என்ன என்ன கொண்டாடும், அது பெரிய அழக்காரம். காப்பியை கொண்டு வரணும், உடனே கொண்டு வரணுமாக்கா, கொஞ்சம் நேரம் தான் ஆக. இது ஒரு டைப்பு. அண்ணன் சிரிக்கிறாரு. அவங்க வீட்டுல அப்படித்தான் இருக்காக போல இருக்கு. பெரும்பாலான வீடு அப்படித்தான் இருக்கு. இன்னொரு வகை இருக்கான், காப்பியா கொண்டாடி வாய திறந்து என்னன்னு பேசுறிய. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். என்ன சொல்றானே தெரியாது. 3வது ஒரு குரூப் சொல்றேன் பாரு. உன்னையெல்லாம் நான் வெட்டுப்பட்டு ஜெயிலுக்கு போகணும் விட மாட்டேன். பொம்பளை ஆடுறீங்க, ஆளு மோகரங்க. என்ன பேசாம இருக்க? அருவாள் எடுத்து வாங்குறான். அப்ப இந்த இவன் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் வெட்ட வச்சு கொண்டுருவாயா. இதைத்தான் நான் சொன்னேன். இந்த டெட் சைலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மயான அமைதி, ரொம்ப ஆபத்தானது. யார் என்ன கேள்வி வேணாலும் கேள்றான், நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன்ட்டு பத்திரிகையாளர்களை புரிந்து சந்திக்கிறானோ அவன் தான் இந்த நாட்டுக்கு தலைவராக இருப்பதற்கு தகுதியானவர். அந்த தகுதியை இழந்து இன்னைக்கு சினிமாவினுடைய கவர்ச்சியில இவர் வரலையா. வாழ திறங்க சிஎம் சார் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்ம தலைவரே சொல்லிட்டாரு. எப்போ உங்க சைலண்ட் மோட்ல இருந்து வர போறீங்க? தலைவரே கேட்டாரு. வாழ திறங்க சிஎம் சார்னா திறந்தா தான் ஏதாவது வந்துருது அவருக்கு. என்னது நல்லா வந்துடும் பாத்துக்கிட்ட. அதனாலதான் திறக்காம இருக்காரு. நீங்க வந்த காமெடி சேனல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். கார்ட்டூன் சேனல் மோட்டு பட்லு, இந்த டோரா புச்சி அதெல்லாம் பார்க்க வேணாம். மோட்டு பட்லு பாத்திருக்கீங்கல்ல, அதுல ஒருத்தன் வழுக்கம் பண்றேன், டே பட்லு என்னைய விட்டுட்டு ஏன்டா சமோசா திங்க போற,
இல்லடா மோட்டை நம்மள பரத்திக்கிட்டு கேன் வந்துகிட்டு இருக்கான். உடனே இப்ப நம்ம இருந்தா அவங்க தப்பிச்சா இல்லடா பட்லு நம்ம இப்ப உடனே தப்பிச்சு போறோம். சிங்கம் சார் நம்மள எப்படியாவது காப்பாத்து. இல்லடா மோட்டை அந்த ஆள நம்பாத. சிங்கம் சார் ஒரு சும்மா யூனிஃபார்ம் போட்டு சும்மா சத்திக்கிட்டு இல்லடா பட்லு வர நல்ல ஓடிடும் ஓடுவாங்க. கார்ட்டூன் சேனல் பார்க்க வேணாம், டோரா புஜ்ஜி பார்க்க வேணாம், காமெடி சேனல் எதுவுமே பார்க்க வேணாம். 18ஆம் தேதியில இருந்து என் பேரன் சொல்றான் பாருங்க, நாளை மறுநாள் சட்டம் பண்றான். லைவ் டெலிகாஸ்ட்ல நிம்மதியா பாருங்க. காமெடி சேனல் என்னென்ன நடக்க போதோ. என் தம்பி கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம முதலமைச்சர் ஒரு பார்வை பார்ப்பாரு பாருங்க. அடாடாடாடா 5 ஆண்டுகள் மேல எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இவர்கள் செய்கின்ற அட்டூழியத்தை 5 ஆண்டுல உள்ளாட்சி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. எங்க போனாலும் எல்லாரும் என்ன பேசுறாங்க, எப்படி மாப்பிள்ள நாங்கள்லாம் சூரியன் தாண்டா போட்டோம், நீயே சூரியன் நீயே சூரியன், யாரா அப்புறம் விஜய் சேர்த்து போட்டது அப்படின்னா எவனுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். எங்க இருந்துடா போட்டாங்க, யாருமே இது வரைக்கும் நாங்க அதுக்கு போட்டோன்ட்டு ஒருத்தனா சொல்லுவாங்கன்னு நான் பாக்குறேன். ஒருத்தரையும் காணா. சரி, கூட்டணி கட்சி தலைவர்களாவது திருமா அண்ணன் திருமாவை கேட்கலாம், நீங்க ஏன் தாவேகா கட்சியை ஆதரித்தீர்கள், அவரை முதலமைச்சர்களுக்கு ஏன் ஆதரவு கொடுத்தீங்க இப்படி சொல்லுவார். நான் நினைச்சேன் விஜய் போல ஒரு திறமையான முதலமைச்சரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவருடைய ஆட்சி இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு தான் ஆதரவு கொடுத்தோன்னு எனக்காவது சொல்லியிருக்காரு. IEML யாரு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இதுல அதை சொல்றதுக்கு வெக்கப்படுறேன் நான். ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு திமுக 5 ஆண்டுகளில் துடை தெரியப்படும் ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா, இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு பாடம் கற்பிப்பதுதான் நமது இனிமே நம்மளுடைய வேலை. அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட அமைச்சர் ராமநாதபுரத்துல ஏனியை என் கையில கொடுத்து 15 இடத்துல ஏனியை தூக்கிட்டே பேசினேன் நான். பொம்பளை எல்லாம் லியோன் என்ன சித்தால வேலைக்கா போறாரு, ஏனியை தூக்கிட்டு இப்படி அலைகிறாருன்ட்டு. ராமநாதபுரம் தொகுதி முழுவதும் ஏனியை தூக்கி இப்படியே காமிச்சு 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 ஒரு பட்டிமன்ற நடுவர் கலைமாமணி உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் போய் பேசியிருக்கேன். என் தலைவனிட்ட ஆணையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஏனிய கையில வச்சுக்கிட்டு ராமநாதபுரம் முழுவதும் பேசினேன். இன்னைக்கு அந்த திமுகவை துடை தெரிய போகிறேன்னு சொல்றீங்க. என் தலைவர் சொன்ன உதாரணத்தை சொல்றேன். கொள்கை என்பது வேட்டி, பதவி என்பது தோல்ல போட்டிருக்க துண்டு. அந்த துண்டு இல்லாம நம்ம இருந்துடலாம், வேட்டி இல்லாம இருக்க முடியாதா? உண்மையில இருக்க முடியாதுங்க. அமைச்சர் அவர்கள அவர் கீழே ஒண்ணுமே போடாம வெறும் சாவியை மட்டும் போட்டு ரோட்ல நடந்து வந்தாருன்னா அவர் என்ன நினைப்பாங்க? கொள்கையை இழந்து பதவி என்ற துண்டை மட்டும் போட்டு நிர்வாணமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுக்கு மந்திரி பதவிக்காக நீங்கள் அவர்களுடன் இருக்கலாம். ஆனால் கொள்கை என்று வரும்பொழுது எங்கள் தலைவரிடம்தான் நீங்கள் வந்து மீண்டும் சரண்டர் ஆவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். மக்கள் நல கூட்டணியின் அமைச்சு 2016 நம்ம கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக்கணும்னு பிறத்த குரூப் தான் இந்த குரூப் பூரா. அங்கே அடி வாங்கிய பின் அவர்களை எல்லாம் உருவாக்கி அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அவர்களை உயர்த்தி பார்த்த நம் தலைவருடைய முதுகிலே குத்தி இருக்கிறார். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அந்த கட்சியில இன்னைக்கு அதிமுக இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ரிசைன்மெண்ட் போய் சேர்றாங்களே, யாராவது பேட்டி பத்திரிகைக்காரங்க கேட்கிறீங்களா? என்ன சொல்றாங்க? சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணி ஏங்க அங்க போய் சேர்றீங்க? விஜய் மாதிரி ஒரு அற்புதமான முதலமைச்சரை நாங்க பார்த்ததில்லை, அவருடைய ஆட்சி திறனையை ஆதரிக்கிறதுக்கு தான் நாங்க போறோம். கிடையாது, அங்க கேவலமான ஏதாவது ஒரு பதவி கொடுப்பார்கள் என்று நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி
குதிரை பேரத்தினால் இன்று முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விஜய் அவர்களுக்கு சொல்றேன், அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். டிவிகே, நான் அதுக்கு விளக்கம். டி என்றால் திருட்டு, வி என்றால் உருட்டு. திருட்டு, உருட்டு, அதனால் மக்களிடம் வாங்க போகிறீர்கள் குட்டு. டிவிகே, திருட்டு, உருட்டு, குட்டு. உங்களுடைய திருட்டுத்தனத்தாலும் நீங்கள் உருட்டுகின்ற உருட்டாலும் மக்கள் உங்கள் தலையிலே குட்டி உங்களை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கரண்ட் கட் ஆகுதுன்னு ஒரு அமைச்சர்கிட்ட சொன்னா அவர் சொல்றாரு, பீஸ் கேரியரை புரிந்து போயிட்டாங்க, அதை நான் சிசிடிவி கேமரா வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. சிசிடிவி கேமரா வேலை பார்க்கறதுக்கும் கரண்ட் வேணும்டா. இது கூட தெரியாம சிசிடிவி கேமரா வச்சு பீச புடுங்குறவரை கண்டுபிடிச்சிடுறேன். இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்கிறதே உங்க போலீஸ் துறை என்ன செய்யுதுன்னு கேட்டா, இப்படிதான் வேலையை தொடங்கி இருக்கிறார்கள், இனிமேல் பிடித்து விடுவார்கள். மதுரை வீரன்ல டிஎஸ் பாளைய பதில் சொன்ன மாதிரிதான். டிஎஸ் பாளையாவை ராஜா அனுப்புவாரு எம்ஜிஆர் புடிச்சு வர சொல்றதுக்கு. நரசப்பா, வீரன் போகிறான், போய் அவனை எப்படியாவது பிடித்து விட்டுவா அப்படின்பாரு. பாளையா போயிட்டு பிடிக்க முடியாம வந்து சொல்லுவாரு, நரசப்பா வீரன் பிடித்து விட்டாயா? அதுக்கு பாளையா ஒரு பதில் சொல்லுவாரு, நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்றாரு. முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாது. ராஜாராமுக்கு தெரியும், தொடர்றதுனாலே பின்னால போறதுனா. நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்றாரு. இன்னைக்கு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா அமைச்சரும். ஒரு தாவேக்கா எம்எல்ஏ இன்னொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னடா மாப்பிள்ள எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல மாப்பிள்ள, கூப்பிட்டாங்க, நீயே நானும் எம்எல்ஏ தான்டா, நம்ம ஜனங்களே கும்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன தம்பி எம்எல்ஏ எங்கன்னு ஏன்ட்டியே கேட்கிறாங்க. நான் தான்டா, அப்படியா, சொல்லவே இல்லைங்கிறேன். என்னடா பொருக்கமே, என்னடா செய்யறது அப்படின்னு ரெண்டு எம்எல்ஏ பேசிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு எம்எல்ஏ சொல்லியிருக்கேன், வந்து தலைவரை கேட்போம்டா என்ன செய்யறதுன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன், தலைவரே என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காரு, அந்த ஆள்கிட்ட போய் கேட்க சொல்றான்ட்டு. தலைவருக்கே போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காருயா. ரியல் தான் போட்டுக்கிருக்காங்களே ஒழிய ரியல் ஆட்சி இன்னைக்கு கிடையாது. எங்க அண்ணன் சொன்னது மாதிரி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு உண்கிறார். அங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்கு, அதை தூக்கி மடியில வச்சிருக்காரு. 5 வயசு பிள்ளைய தூக்கி குழந்தையை மடியில் வைத்து கொஞ்சிய விஜய். அங்க ஒரு பிள்ளைய கற்பழிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க ஒரு குழந்தைய மடியில வச்சுட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வெக்கமா இல்ல? ஒரு பெண் குழந்தையை மடியில் வைத்து போஸ் கொடுப்பதற்காக அவங்கள முதலமைச்சர் ஆக்குனா, சிங்கப்பெண் அதிரடி படைக்கு கார் ஓட்டி காட்டுறாரு. முதலில் கார் ஓட்டிய முதலமைச்சர். எங்க தலைவர் மாதிரி ஒரு டிரைவரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. தலைவர் ஸ்டாலின் மாதிரி. அவரும் நானுங்கிற புத்தகத்துல அன்னி துர்கா ஸ்டாலின் எழுதியிருக்காங்க, நைட்டு 9 மணிக்கு வண்டி எடுத்தா காலையில 6 மணி வரைக்கும் தூங்காம எங்க குடும்பத்தை வச்சு டிரைவிங் பண்ணக்கூடிய ஆற்றல் என்னுடைய குடும்ப தலைவருக்கு உண்டு. நாங்க எல்லாரும் தூங்கிட்டு வருவோம், அவர் மட்டும் நியோடி பட்டிமன்ற கேசட்டை போட்டு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே விடிய வண்டி ஓட்டுவாரியா. என் தலைவரா டிரைவிங் தெரியாதவரு, முதல் கார் ஓட்டிய முதலமைச்சர். என் தலைவருக்கு ஓட்ட தெரியாம அவர் ஒவ்வொரு வாகனத்தையும் தொடங்கி வைக்கிறப்ப கொடியை மட்டும் காட்டினாரு. அவர் நினைச்சிருந்தா 1000 வாகனத்தை ஓட்டி ரீல் போட்டிருக்கலாம்யா. இன்னும் 1 மட்டும்தான் ரீல் போடாம இருக்காங்க. முதலமைச்சர் முதன்முறையாக தலைமை செயலகத்தில் சிறுநீர் கழித்தார். நல்ல வேலை, நாளையில இருந்து அதையும் போட்டாலும் போடுவாங்க. தம்பிக்கு சிரிப்ப பாரு. முதன்முறையாக தலைமை செயலகத்தில் சிறுநீர் கழித்த முதலமைச்சர். அவர் உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறத லாக் பண்ணிட்டு அது கட்சிப்ப தொடச்சு வர்றப்ப, இந்தியாவிலேயே முதன்முறையாக தலைமை செயலகத்தில் சிறுநீர் கழித்த முதலமைச்சர். இன்னும் கொஞ்ச நாள் வாந்தி எடுப்பாரு, அதையும் போடுவாங்க.
உடல்நல குறைவோடு இருந்தாலும் இங்கே